வெல்கம் டு சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காரடை. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 10 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை. அரிசியை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு துவரம்பருப்பையும் ஒரே பாத்திரத்தில் ஊற வச்சிங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டு காஞ்ச மிளகாய் அரைச்சதுக்கப்புறமா அதோட சேர்த்து தான் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். அதனால தான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்க போகிறோம் நம்ம. இப்போ வாங்க அரைச்சிடலாம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். அதில் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மிளகா மசினும் அதுக்காக மூடி வச்சுட்டு இந்தளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு துவரம்பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கப்புறமா இதெல்லாம் மைய அரைச்சிக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு துவரம்பருப்பு நல்லா மசிஞ்சிச்சு. இதை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போது 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்து அரைச்சிடலாம். இப்போது அரிசி இதில் போட்டாச்சு. மிக்ஸியில் அரைக்கிறப்போ அரிசி நிறையா இருக்கும். ஊறினதுக்கப்புறமா பாதியாக போட்டு அரைச்சிங்க. நல்லா குறைன்னு அரைச்சிங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் அரைச்சிடலாம் குறைன்னு. நல்லா குறைன்னு அரைஞ்சிடுச்சு. எடுத்து அந்த அரைச்சி வச்சிருக்க மாவோடய நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதில் தாளிச்சிடலாம். தாளிக்கும் போது இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க, 2 ஸ்பூனு. இதில் கடுகு, சோம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். அப்புறமா இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், இது வந்து 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம ஊற்றலாம். உங்களுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கணும்னா நல்லா தண்ணியாக வச்சுட்டு, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வச்சுட்டு மீடியமாக வச்சுட்டு தோசை ஊற்றினா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கிறிஸ்பியாக ஊற்றி கொடுத்தா. இது இப்போது 30 நிமிஷம் ஊறட்டும். இப்போ மாவு வந்து 30 நிமிஷம் ஊறிடுச்சு. கல்லும் ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம அடைய ஊற்றிடலாம். மெதுவாக ஸ்லோவாக எழுதி விடுவேன். இல்லை மாவு அப்படியே ஊட்டிட்டு போயிடும். நல்லா சிம்லே வச்சு நல்லா வேக விடுங்க. இதை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சைடும் வேக விடலாம். காரடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ் அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அட்டகாசமான சைடிஷ் இது. அடுத்த எபிசோடில் நம்ம அதை பார்க்கலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.